ஏதாவது பண்ணி அவனை மேல மேல தப்பு பண்ண வச்சிட வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணி மருமகளா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு அத்தையோட போட்டோக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டப்ப எக்காரணத்து கொண்டும் இந்த குடும்பம் செதறக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலை நான் எப்பவும் காப்பாத்துவேன். அதனால கார்த்தியும் சத்யாவையும் தனி கொடுத்து நான் அனுப்பலாங்கிற பேச்சையே எப்பவும் எடுக்காதீங்க. சரியா அதுர, நீ போய் உன் புருஷனை சமாதானப்படுத்து. ஐயோ இல்ல பாட்டி, அவர் இப்ப ரொம்ப கோவமா இருப்பாரு. அவரை இப்ப சமாதானப்படுத்த போறது சிங்கத்தோட வாயில கை வைக்கிறதுக்கு சமம். அவரே டென்ஷன்லாம் குறைஞ்சு வருவாரு. நான் அப்ப பேசிக்கிறேன். ரோஹிணி, சீக்கிரமா சமையல் வேலையெல்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் வாட்டர் கேன் வேற போடணும். வா. இல்ல, எந்த ஜென்மத்துல நாம பண்ண புண்ணியமோ ஆதர நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்கா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவ நம்ம குடும்பத்தை நல்லபடியா கரை சேர்த்து விட்டுருவா. நீ கவலைப்படாத. ஐயோ, டேய் வாடா வாடா, வா வா வா. ஐயோ என்ன சிரிப்பா அடுக்க முடியல. ஐயோ இருடா, நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன். இரு இரு. ஐயோ ஐயோ, என்னால சிரிப்பு அடக்க முடியலடா. என்ன லூஸ் ஆயிட்டியா? இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இல்லடா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்யா ஆரத்தி தட்ட தட்டி விட்டுட்டு போனது, இடது கால உள்ள வச்சு போனது, நான் இந்த வீட்டுக்கு வாழ வரல, அந்த மெக்கானிக் பையன் வாழ்க்கைய நாசம் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னது, இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட்டதுன்னு அவ சும்மா போந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாடா. ஆமாமா, கிரவுண்ட்ல இறங்குனதுமே சிக்ஸரா அடிச்சு வெறுவெல்னு வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒரே நாள்ல கடவுள் நமக்கு அடுக்கடுக்கா எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு பாத்தியா? இந்த சத்யா நம்ம வேல்விழிய விட வேகமா இருக்காடா, வெறியா இருக்காடா. நமக்கு ஒரு ஆள் சிக்கிட்டா. இவ கூட கூட்டணி போட்டு அந்த வாட்டர் கேன் காரியையும் அந்த கஞ்ச பையிலையும் ஒரு வழி பண்ணி கதற விடணும்டா. ஆமாமா, உனக்குதான் ஆளுங்கிட்ட பேசி எப்படி கவர் பண்றது நல்லா தெரியுமே. எப்படியாச்சும் சத்யா கிட்ட பேசி அவளை உன் கண்ட்ரோல கொண்டு வர வச்சிரு. ஆமாண்டா, ஆமா. என் மனசுக்குள்ள இப்ப அந்த நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்குடா. மாமா ஆதிர, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையும் சோதனைக்கு மேல சோதனையும் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியலடா. அந்த தெய்வத்துக்கு ஏன் இப்படி ஈவருக்குமே இல்லாம போச்சு? பாவம் ஆதிமா, அதுவும் எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கும், எவ்வளவு சோதனையை தான் தாங்கும். ஆமாமா, எனக்கும் அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. மா, ஆனா ஆதிர தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அவ ரொம்ப புத்திசாலி, இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. அதனால அது எல்லா பிரச்சனையும் அழகா சமாளிச்சிருமா. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா ஆதிமா, இங்க நடக்கிறத தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு சின்ன மருமகளா வந்திருக்கிற அந்த பொண்ணு நடந்துகிட்டதையும் பேசினதையும் சொல்லி சொல்லி நான் உன் அண்ணன் செந்தில் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேம்மா. ஏமா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆதிமா, இதெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளும் இல்ல, நீங்க அவ்வளவு நல்லவங்களும் இல்ல. ஆமா. இல்ல இல்ல, என்ன ஆதிமா, என்ன பெத்த தாய் கிழவிதான் என்ன புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் நீயும் என்ன நம்பாம பேசிட்டே இருக்கியே, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீயாவது என்ன சரியா புரிஞ்சுக்கோ. உங்களை சரியா புரிஞ்சுக்காம தான் நான் பாவம் பார்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் வாட்டர் கேன் போட போறேன். நான் அந்த பக்கம் போன அப்புறம் நீங்க இந்த பக்கம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணி தூண்டி விட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும், நல்லா தெரியும். ஏன் தெரியாது? அதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிமா சரிமா. டேய் செந்திலே, தங்கச்சி தனியா ஏத்திக்கிட்டு இருக்கா, நீ உன் கூட மாட ஒத்தாசை பண்ணு போ. நான் போடா, தூக்குடாடா. நீராதிமா, அவன் தூக்கி வைப்பான். இதையும் சீக்கிரம் தூக்கி வை. நீயும் தூக்கம் வந்து போடா சீக்கிரம்.
வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, நான் போய் சூடா பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். சத்யா, என்னங்க என்னாச்சு? நீங்க என் கழுத்துல தாலியை கட்டினீங்க, நானும் உங்க கூட வாழ வந்திருக்கேன். மேற்கொண்டு நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடந்துருச்சுன்னா நீங்க கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு திமிர் எடுத்து போய் என் கழுத்துல நீங்க கட்டின தாலிக்கு ஒரு முழு அர்த்தம் கிடைச்சிரும்ல. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க சைலண்டா ரூமுக்குள்ள வந்து நிக்கிறதுலயே நல்லாவே தெரியுது. நீங்க ரொம்ப ஆசையோட வந்திருப்பீங்க போல இருக்கு. சத்யா, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லட்டுமா? நீ ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கிய ராஸ்கல், சரியான மேல் சாவனிஸ்ட். என் சம்பந்தமே இல்லாம என் கழுத்துல தாலியை கட்டின நீ, என் சம்பந்தம் இல்லாம என்கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு நினைச்சு வந்திருக்க பொறுக்கி. என்ன நல்லவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீங்க ரூமுக்குள்ள வந்த? நான் மனசார சொல்றேன், நான் செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, மன்னிக்க முடியாத தப்பு. இத பத்தி என் அண்ணி, என் அண்ணன், என் குடும்பமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன், தப்பு பண்ண நான் சொல்றேன். உன் கழுத்துல உன் சம்மதம் இல்லாம தாலியை கட்டி நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தண்டனை கொடுத்திருந்தேனா ஸ்டேஷன்ல வச்சு எல்லாம் முடிஞ்சிருக்கும். எனக்கு தண்டனையை சட்டமே கொடுத்திருக்கும். ஆனா எனக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு இங்க வந்திருக்க. இப்பவும் நான் சொல்றேன், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் எதையும் மறுக்கவோ எதிர்க்கவோ போறதில்ல. அடேங்க அப்பா, என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த புத்தி என் கழுத்துல தாலி கட்டுறப்போ இருந்திருக்கணும். இப்போ திடீர்னு உனக்கு எந்த போதை மரத்து கடையில உட்காந்து இந்த ஞானமும் நல்ல புத்தியும் வந்துச்சு?